வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபைனலாக நம்மளுக்கு கர்ட் ரைஸ் இப்படி தான் கிடைக்க போகுது. கர்ட் ரைஸ் ரொம்ப க்ரீமியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்னெல்லாம் போட்டு பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளரில் ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா ரைஸை களைஞ்சிட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். கர்ட் ரைஸ்க்கு வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஞ்சியோடு சாப்பிடும் போது ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கஞ்சியை வடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம பானையிலே வந்து தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சு அதுக்கப்புறமா கூட கர்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 3 டம்ளர் வந்து நான் தண்ணி வைக்க போகிறேன். 6 விசில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு என்ன சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதோட ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட்டு சேனல் ஆரம்பித்து போட்ட ரெசிபி இது தான். ஸோ லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். கர்ட் ரைஸ் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றலாம், தூக்கி போட வேண்டாம். அதுக்கப்புறமா கேரட் வந்து சீஸ் துருவுறதுல ரொம்ப சின்னதாக துருவி வச்சுருக்கேன். ஒரு பாதி கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு கர்ட் ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க வந்து அடிக்கடி இனிமேல் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, கர்ட் ரைஸ் பண்ணி கொடுங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக கல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு 2ம் போட்டுட்டேன். உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஊற வச்ச உளுந்தை வந்து தயிர் சாதத்தோடு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ரெட் கலராக வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி 2யும் ஆட் பண்ணி எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தாளிக்கிற ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் 1 கப் வந்து தயிர் எடுக்கிறேன். ஸோ இந்த 1 கப் தயிரை வந்து பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கூட தயிர் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் கலரும் போது. இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ண போகிறேன். அந்த உப்பு கரையிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ரைஸ் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரைஸ் நல்லா மசித்ததுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதே ப்ரொசீஜரில் தயிருக்கு பதில் பால் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. அதில் கடைசியாக ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்துடுங்க. அப்போது உங்களுக்கு மதியத்துக்கு தயிர் சாதம் ரெடி ஆகிடும். புளிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் போட்ட வீடியோ. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் ரொம்ப ஆயில் விடல, நான்ஸ்டிக் பேனில் கூட பண்ணலை, ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருந்தது. இப்போ நம்ம ரைஸை வந்து கலரிடலாம். எனக்கு இன்னும் 1/2 கப் தயிர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் இதிலே ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து இதில் துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா தான் ரைஸோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதை அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட் போட்டதுக்கப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ க்ரீமியாக டேஸ்டியாக இருக்குது. பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்ற ஆசை எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான், நம்ம தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.